الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. என்றும் அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா அல் ஆரிஃப் பில்லாஹ் மிஸ்பாஹி அத்தாலல்லாஹு பகாஅ அன்னவர்களை முன்னிறுத்தியவனாக கண்ணியமிக்க உலமாக்களே, புனித விக்ர் மஜ்லிஸில் கலந்து கொள்வதற்காக சமூகம் அளித்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித துல் ஹஜ் மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அமல்களை குறிப்பிட்ட சில காலங்களில் செய்வதற்கு மட்டும் விதித்திருக்கின்றான். ஏனைய காலங்களில் அந்த அமலை செய்ய முடியாது. அந்த வகையில் துல் ஹஜ் மாதம் சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரின். ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ரின் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சத்தியம் செய்து கூறுகின்றார். இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் எழுதிய உலமாக்கள் வலயாலின் அஷ்ரின் என்ற அந்த 10 இரவுகள் துல் ஹஜ் மாதத்தின் ஆரம்ப இரவுகள் என்று கூறி காட்டுகின்றார்கள். எனவேதான் துல் ஹஜ் மாதம் என்பது நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு மாதம். ஹஜ் என்ற வணக்கம் செல்வந்தர்கள் அவர்களுக்கு மாத்திரமே கடமையானது. ஏழைகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எமக்கு ஹஜ் செய்ய முடியவில்லையே என்று வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அந்த கடமை அனைவருக்கும் பொதுவான ஒரு கடமை அல்ல. தொழுகை போன்று, நோன்பு போன்று அனைவருக்கும் பொதுவான ஒரு கடமை அல்ல ஹஜ்ஜுடைய கடமை. வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய பைத்தை ஹஜ் செய்வது மனிதர்களுக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு? மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, அந்த கடமையை செய்வதற்கு சக்தி பெற்றவர்களுக்கு மாத்திரம். பணபலம் இருக்க வேண்டும், உடல் சக்தி இருக்க வேண்டும். இவ்வாறான சக்தியுள்ளவர்கள் மாத்திரம்தான் ஹஜ் செய்ய வேண்டும். இந்த வணக்கமும் துல் ஹஜ் மாத்திரம் செய்ய வேண்டிய ஒரு வணக்கமே ஆகும். ஏனைய மாதங்களில் இந்த ஹஜ் என்ற வணக்கத்தை செய்ய முடியாது. அதே போன்று
சாதாரணமான மக்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வணக்கம் என்ன? இதில் சில சுன்னத்தான வணக்கங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் துல்ஹஜ் 9ஆம் நாள் யௌம் அரஃபா. அந்த நாளில் நோன்பு நோற்பது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று உஹியா என்ற ஒரு வணக்கம், இதுவும் சாதாரண மக்களால் செய்யக்கூடிய ஒரு வணக்கம்தான். உதாரணமாக ஒரு மாட்டை 7 பேர் சேர்ந்து கொடுக்க முடியும். இவ்வாறான சில வணக்கங்கள் ஏனைய மாதங்களில் செய்ய முடியாது, துல்ஹஜ் மாதத்தில் மாத்திரமே செய்ய முடியும். நாளை அல்லது மறுதினம் துல்ஹஜ் தலைப்புறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தலைப்புறையிலிருந்து பெருநாள் வரை உள்ள தினங்களை நல்ல அமல்கள் செய்வது கொண்டும் சுன்னத்தான தொழுகைகளில் ஈடுபடுவது கொண்டும் சுன்னத்தான நோன்பு நோற்பது கொண்டும் உயிர்ப்பிப்பதன் மூலம் ஹஜ்ஜுடைய சிறப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹஜ் என்பது ஹஜ்ஜுல் பைத், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத். அல்லாஹு தஆலா பைத்தை நாடுவது. ஹஜ்ஜுன் என்றால் என்ன? அல் ஹஜ்ஜு மஅனாஹுல் கஸ்து. ஹஜ்ஜ யஹுஜ்ஜு ஹஜ்ஜன், நாடினான். எதை நாடுவது? பைத்துல்லாவை நாடுவது, அல்லாஹுவின் வீட்டை நாடுவது என்றால் அல்லாஹுவை நாடிச் செல்வதை அது குறிக்கின்றது. அல் பைத், பைத்துல்லா. இது பற்றிய சில விளக்கங்களை கூறலாம் என நினைக்கின்றேன். கஅபத்துல்லா என்று நாங்கள் இன்று முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கின்றோமே, அந்த கஅபத்துல்லா இது முதலாக இந்த கஅபாவை பூமியில் அமைத்தவர்கள் யார்? மலக்குகள். இந்த கஅபாவை பூமியில் முதலாக அமைத்தவர்கள் மலக்குகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிருஷ்டிகளை படைத்து பூமியை படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னால் பூமியில் இந்த பைத்துல்லா இருக்க வேண்டிய இடத்தை படைத்தான். இந்த கஅபத்துல்லாஹ்வினுடைய அஸ்திவாரம் 7வது பூமியில் இருக்கின்றதாம். 7 வானம் 7 பூமி. இந்த உலகில் கஅபத்துல்லாஹ் போன்று 14 வீடுகள் இருக்கின்றன என்று இமாம்கள் கூறுகின்றார்கள். 7 வானத்திலும் 7 கஅபாக்கள், 7 பூமியிலும் 7 கஅபாக்கள். இன்று பைத்துல்லா அமைந்திருக்கின்ற இடத்தின் சரி நேரே வானத்தில் அல் பைத்துல் மஅமூர் என்று மலக்குகள் தவாஃப் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வீட்டை அமைத்திருக்கின்றார். இதில் சில கஅபாக்கள் வானத்திலே இருக்கின்ற சில கஅபாக்களுக்கு நேரே இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா மலக்குகளை அழைத்து கூறினானாம், இப்னு லீ ஃபில் அர்தி பைத்தன், பூமியில் எனக்காக நீங்கள் ஒரு வீட்டை கட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அமரர்களை பணித்தான். உடனே அமரர்கள் பூமியில் முதலாக பைத்துல்லாவை நிர்மாணிக்கின்றார்கள். இந்த கஅபத்துல்லா மொத்தம் 11 தடவைகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்றால் அஸ்திவாரமிட்டு முழுமையாக கட்டப்பட்டதை கூறப்படவில்லை. சில நேரங்களில் அந்த கஅபத்துல்லாஹ்வில் ஏற்பட்ட சில விரிசல்கள் காரணமாக அந்த கஅபா புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக பைத்துல்லாஹ்வை கட்டியவர்கள் 11 பேர். முதலாக மலக்குகள்,
இரண்டாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூன்றாவது நபி ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான்காவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஐந்தாவது அல் அமாலிகா என்ற பலஸ்தீனில் வாழ்ந்து கொண்டிருந்த ஓர் பாரிய சமூகம். அல் அமாலிகா மிக உயர்ந்தவர்களாம், மிக மிக உயரமான ஒரு கூட்டத்தினர். ஆறாவது ஜுர்ஹும் என்ற ஒரு வம்சத்தினர். இவர்கள் மக்காவில் குடியிருந்த கபீலா அரபியா, அரபு மொழி பேசக்கூடிய வம்சத்தினர். ஏழாவது குஸை இப்னு கிலாப், எட்டாவது குறைஷிகள், ஒன்பதாவது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பத்தாவது அல் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அஸ்-ஸகஃபி, பதினோராவது அஸ்-சுல்தான் முராத் என்பவர். இவர்களில் கஅபத்துல்லாஹ்வினுடைய வரலாறை எழுதியிருக்கின்றார்கள். இவர்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் காலம் வரை கஅபாவில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குகளின் பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள்தான் இந்த பூமியிலே கஅபாவை அமைத்தார்கள். இறுதியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வை அமைப்பதற்கு முன்னால் தூஃபான் என்ற வெள்ளம் ஏற்பட்டது. தூஃபான் வெள்ளம் ஏற்பட்ட பொழுது உலகிலே ஏற்பட்ட பாரிய வெள்ளங்களில் ஒன்று தூஃபான் என்ற வெள்ளம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம். இந்த வெள்ளம் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில் நிர்மாணிக்கப்பட்ட அந்த கஅபத்துல்லாஹ்வை பாதுகாக்க நினைத்தான். என்ன செய்தான்? அந்த கஅபத்துல்லாஹ்வை 4வது வானத்திற்கு உயர்த்தினான். இப்பொழுது அந்த கஅபாவில் அல் ஹஜருல் அஸ்வத் என்ற ஒரு கல் இருக்கின்றது அல்லவா, அந்த கல்லை சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தனியே எடுத்தார்கள். கஅபாவில் இருந்து அந்த கல்லை தனியே கழட்டி அபு குபைஸ் மலையில் ஓரிடத்தில் பாதுகாப்பாக வைத்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். இந்த வெள்ளம் ஏற்பட்டு கஅபா வானத்திற்கு உயர்த்தப்பட்டதிலிருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் காலம் வரை கஅபா பூமியில் இருக்கவில்லை. அந்த இடம் காலியாக இருந்தது. பூமியில் கஅபா இருக்கவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் பிறந்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் பூமியில் கஅபாவை அமைக்கும்படி அவர்களை பணித்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இறைவன் கூறினான், கஅபத்துல்லாஹ் இருந்த இடத்தில் நீங்கள் ஒரு வீட்டை கட்டுங்கள் என்று கூறினார். அவர்கள் கேட்டார்கள், யா ரப்பி பையின் லி சிஃபத்தா, இறைவா எவ்வாறு கட்டுவது அந்த கஅபாவை, எங்கே கட்டுவது கேட்டார்கள். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஅர்ஸலல்லாஹு ஸஹாபத்தன் அலா கத்ரில் கஅபா, அந்த கஅபாவை போன்ற வடிவில் ஒரு மேகத்தை அனுப்பினான். அந்த மேகம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடன் கூட வந்தது, மக்காவுக்கு வந்தது. எந்த இடத்தில் இன்று கஅபத்துல்லாஹ் இருக்கின்றதோ அந்த இடத்துக்கு சரி நேரே அந்த மேகம் நின்றது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த கஅபாவை கட்ட ஆரம்பிக்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இவ்வாறு கட்டுங்கள் என்று சொல்லிக் கொடுக்க
சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கல்லை எடுத்துக் கொடுக்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நேசனாக நின்று அந்த கஅபத்துல்லாஹ்வை கட்டினார்கள். எவ்வாறு கட்டினார்கள் தெரியுமா? அந்த காலத்தில் சீமெண்ட் இருக்கவில்லை, இன்றைய நவீன அமைப்புகள் இருக்கவில்லை. அல்லாஹ்வின் கட்டளைப்படி 5 மலைகளில் இருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டன. யார் கொண்டு வந்தார்கள்? மலக்குகள் கொண்டு வந்தார்கள். 5 மலையிலிருந்து கல் கொண்டு வந்தாங்க. அந்த 5 மலைகளின் கற்கள் கொண்டுதான் இன்றைய காபா காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. என்ன 5 மலை? மின் தூரி சீனா, தூரு சீனா மலை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஜல்லியானான் அல்லவா, அந்த மலை தூரு சீனா மலை. ஜபலுன் பிஷாம், சிரியாவில் இருக்கிறது. இது ஒரு மலை. அடுத்தது தூரு ஜைத்தா, அடுத்த மலை தூரு சீனா, தூரு ஜைத்தா, லுப்னான், ஜூதி, ஹிரா ஆகிய 5 மலைகளில் இருந்து மலக்குகள் கற்களை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கொடுத்தார்கள். அவர்கள் கட்டினார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்களை எடுத்து கொடுத்தார்கள். இந்த தூரு ஜைத்தா மலை பற்றி சிறு குறிப்பு கூறுகிறேன். தூரு ஜைத்தா இது சாதாரணமான ஒரு மலை அல்ல. தூரு ஜைத்தா வ தூரு தீனா ஹுமா ஜபலானி பிபைத்தில் முகத்தஸ். தூரு ஜைத்தா, தூரு தீனா என்று 2 மலைகள் பைத்துல் முகத்தஸிலே இருக்கின்றன, அதற்கு சமீபமாக இருக்கின்றன. அதில் ஒரு மலைதான் தூரு ஜைத்தா. இந்த மலையில் وقد مات في جبل طور زيتا 70,000 نبي 70,000 نبي. இந்த மலையில 70,000 நபிமார்கள் மரணித்து அடக்கப்பட்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். தூரு ஜைத்தா இந்த மலையில் 1,24,000 நபிமார்களில் 70,000 நபிமார்கள் அந்த மலையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த மலையின் சிறப்புகளில் ஒன்று மின்ஹு ருஃபிஅ ஈஸா இப்னு மர்யம் அலைஹிஸ்ஸலாம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள் அல்லவா, இந்த மலையில் இருந்துதான் உயர்த்தப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, وفيه ينصب الصراط يهدنا الصراط المستقيم. மறுமை நாளில் சிராத்துல் முஸ்தகீம் என்ற ஒரு பாலத்தை கடக்க வேண்டும் அல்லவா, அந்த பாலம் இந்த மலைக்கு மேலால் தான் போடப்படும். அது மாத்திரமல்ல, وفيه صلى عمر بن الخطاب رضي الله تعالى عنه. இந்த மலையில் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள். வஃபீஹி குபூருல் அன்பியாஇ. அந்த மலையில் நபிமார்களின் கபர்கள் இருக்கின்றன. இவ்வாறான சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு மலைதான் தூரு ஜைத்தா. இந்த மலையின் கற்களும் இன்றைய கஅபாவில் காணப்படுகின்றன. எவ்வாறு கட்டினார்களாம் தெரியுமா? களிமண் பூசையும் இல்ல, நூறு பூசையும் இல்ல, சிமெண்ட் போடையும் இல்ல. எப்படி கட்டினாங்க? ஒரு கல்லுக்கு மேல வச்சு காட்டினாங்க. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிஹஜாரத்தின் பஅவஹா ஃபௌக பஅவ், மலைக்கற்கள் ஒரு கல்லை ஒரு கல்லுக்கு மேலே வைத்து கட்டினார்கள். அத்திவாரமிட்டது யார்? சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விட்ட அத்திவாரத்திலேயே
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கஅபாவை கட்டினார்கள். தூரு சீனா, தூரு ஜெய்தா, லுப்னான். அடுத்த மலை லுப்னான் என்ற மலை, ஜபலுன் பிஷாம், இதுவும் சிரியாவில் உள்ள ஒரு மலை. இந்த மலை பற்றி கூறப்படுகின்ற பொழுது வயுகாலு லஹு ஜபலுல் அவுலியாஇ, இந்த லுப்னான் மலை இருக்கிறதே, இந்த மலையில் பெரும்பாலான ஒலிமார்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமாம். எனவேதான் இந்த மலைக்கு ஜபலுல் அவுலியாஇ என்று சொல்லப்படுகிறது. நான்காவது ஜூதி மலை. ஜூதி மலை என்றால் என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூஃபான் வெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் கப்பலை கட்டி தன்னை ஈமான் கொண்ட மக்களை ஏற்றிக்கொண்டு செல்லும் பொழுது இந்த மலையில் தான் அந்த கப்பல் சென்று தட்டியது, அந்த மலை. ஐந்தாவது ஹிரா மலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹல்வத்தில் மலை, இறை தரிசனத்தில் இருந்த மலை ஹிரா மலை, காரு ஹிரா. இந்த மலையில் குகையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவம் இருந்தார்கள். இவ்வாறான அம்சங்களை கொண்ட 5 மலைகளில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் விட்ட அத்திவாரத்தில் மலக்குகள் அவர்களின் உதவியுடன் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கற்களை தூக்கி கொடுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அதை கட்டினார்கள். இந்த பூமியில் இறைவனை வணங்குவதற்காக முதன்முதலாக கட்டப்பட்ட ஓர் வீடு. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதலாவது வீடு மக்காவில் இருக்கின்ற வீடு. நாங்கள் மக்கா என்று சொல்கின்றோமே, மக்கா என்பது அந்த ஊரின் பெயர். மஸ்ஜிதுல் ஹராம், கஅபத்துல்லாஹ் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த இடத்துக்கு மக்கா என்று சொல்லப்படுகிறது. குர்ஆனில் கூறப்பட்ட வசனம் பிபக்கத, சாதாரண வீடு அல்ல அது, முபாரக்கன், பரக்கத்து நிறைந்த வீடு, வஹுதன் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டில் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்துன், சுருக்கமாக கூறிக்கொள்கிறேன், அதிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இன்று ஹஜ்ஜிலே நடைபெறுகின்ற அனைத்து விடயங்களும் சுன்னத் வல் ஜமாஅத் மக்கள் கடைபிடிக்கின்ற கொள்கைகளுக்கு உட்பட்ட விடயங்களே ஆகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் செய்த சாதாரண வேலைகள் எமக்கு வழக்கமாக்கப்பட்டிருக்கின்றன என்றால் அவர்கள் நபிமார்கள், வலிமார்கள், இறைவனை நெருங்கியவர்கள். மக்கா என்பதும் மதீனா என்பதும் நபிமார்கள் நடந்த பூமி, சஹாபாக்கள் நடந்த பூமி, பரக்கத்தில் நிறைந்த பூமி. இன்று கஅபாவிலே மகாமு இப்ராஹிம் என்று ஒன்று இருக்கிறது. மகாமு இப்ராஹிம் என்றா என்ன? ஒரு கல். அது என்ன கல்லி? هو الحجر الذي قام إبراهيم عليه السلام عند بناء الكعبة. கஅபாவை கட்டுறேன்டா உயரம் வேணும் இல்லவா? என்னத்துல நின்று கட்டினாங்க? ஒரு கல்ல வச்சு அந்த கல்லுக்கு மேல ஏறி நின்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த கல் எப்படி இருந்துச்சாம்டா, ரொம்ப சொட்டா இருந்துச்சாம், ஈரமா இருந்துச்சாம். காலை வச்சாங்க, 2 காலும் கல்லுல பதிஞ்சிட்டு, 2 காலும் கல்லுல பதிந்தது. அந்த கல் தான் மகாமு இப்ராஹிம். இன்று மகாமு இப்ராஹிம் என்று பரக்கத்துக்காக சென்று அமல் செய்து வருகின்றார்களே, என்னத்தை போய் பார்த்துட்டு வராங்க? அவங்க நின்று கட்டின அந்த கல்லு அவ்வளவு பவர், அவங்களோட கால் பதிந்த கல், அதற்கு அவ்வளவு பவர்.
இவங்க நின்று கட்டினாங்க. இப்ப கட்டினா ஒரு உயரம் தான் இருக்கும், மேல உயரத்தை கட்டணுமே, என்ன செய்யற கீழினத்தை வச்சா நின்றாங்க இல்ல. குல்லமா யர்தஃபிஉ பிஹி இர்தஃபஅல் பினா. அவங்க கட்டிட்டு போகக்குள்ள எந்த உயரத்துக்கு போகணுமோ அந்த உயரத்துக்கு கல்லு உயர்ந்துச்சான். அந்த கல்லு உயர்ந்துச்சு. அவங்க அப்படியே சாதாரணமா நின்று கட்டினாங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சிறப்புகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மகாமு இப்ராஹிம். வேற அங்க ஒன்றுமில்ல விசேஷம். அங்க பார்த்தா அவங்க நின்ற கல்லிரிக்க உள்ளுக்கு வச்சிருப்பாங்க, வெளியே தெரியாது. அவங்க மறைச்சு வச்சிருப்பாங்க, வெளியே என்ன செய்யாது தெரியாது. ஹிஜ்ரு இஸ்மாயில், ஹிஜ்ரு இஸ்மாயில் வந்து கஅபா பக்கத்தில் இப்படி வட்டமா அரை வட்டத்தில் ஒன்று கட்டிப்பாங்களே, அது கஅபான எல்லை. அது கஅபான எல்லை. கஅபாவை கட்டி ஆரம்பத்தில் கட்டுப்படக்க அதெல்லாம் சேர்த்து தான் கட்டுப்பட்டு இருந்துச்சு. பிறகு குறைஷிகள் கட்டினாங்க அந்த கஅபாவை. அப்ப கஅபாவை கட்டுறதுக்கு ஒரு கலெக்ஷன் போட்டாங்களாம். வலிய கருத்துக்கு இன்னைக்கு நாங்க போடுற கலெக்ஷன், அதே மாதிரி கஅபாவை கட்டுறதுக்கு ஒரு கலெக்ஷன் போட்ட உடனே அந்த போட்ட காசு எல்லாத்தையும் சேர்த்து கட்ட காணாம். அப்ப யோசிச்சாங்க கொஞ்சத்தை குறைச்சி கட்டுவோம் என்று குறைச்சி கட்டினாங்க. ஆனா அந்த ஹிஜ்ரு இஸ்மாயில்ங்கிற அந்த எல்லையை அடையாளமிட்டு அரை வடிவிலான ஒரு அமைப்பில் அமைத்தார்கள். கஅபாவில் தவாஃப் செய்யறார்கள், அந்த எல்லைக்கு வெளியே வந்துதான் தவாஃப் செய்யணும், அப்பதான் தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ஹிஜ்ரு இஸ்மாயில் அங்க என்ன இருக்கு? ஹிஜ்ரு இஸ்மாயில் என்று சொல்றமே, அங்க என்ன இருக்கு? அங்கே நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கபர் இருக்கின்றது. அந்த ஹிஜ்ரு இஸ்மாயில் இருக்கே, அதுல நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கபர் இருக்கு. அவங்களோட தாய் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கபரும் அந்த ஹிஜ்ரு இஸ்மாயில் தான் இருக்கு. கஅபத்துல்லா வளைச்சி தவாஃப் செய்யறோம் இல்லவா, தவாஃப் செய்யக்குள்ள என்னத்துக்கு மேல தவாஃப் செய்யறோம்? நபிமாருக்கு மேல தவாஃப் செய்யறோம். கஅபத்துல்லாஹை வளைத்து 70க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நபிமாருக்கு மேலதான் இன்றைக்கு கஅபத்துல்லா என்ன செய்யுது? தவாஃப் நடக்குது. இவ்வாறு கஅபத்துல்லா 11 தடவைகள் திருத்தப்பட்டு கடைசியாக இன்று காட்சியளிக்கின்றது. இடையில கஅபத்துல்லா பத்திரிக்கை, பல சந்தர்ப்பங்கள்ல பத்திரிக்கை. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் காலத்திலும் கஅபா பத்தியது. எப்படி பத்திச்சாம்? கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல சினாக்கள் கூடாரம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு மனுஷன் நெருப்பு பத்த வச்சாரு. அது காத்துல பறந்து வந்து கஅபாட அந்த புடலையில பிடிச்சிட்டு நெருப்பு பிடிச்சோல பத்தி போயிடுச்சு. உடனே அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்ன செஞ்சாங்களாம்? சரி வேற கஅபாவை புதுப்பிக்கணும் என்று முழுமையா இடிச்சாங்களாம். கஅபாவை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முழுமையாக இடித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு கட்டினார்களோ அவ்வாறு கட்டுவதற்கு முடிவு செய்தார்கள். இது எல்லாருக்கும் பிடிக்கல. சிலாக்கள் எதிர்த்தாங்களாம், நீங்க இடிக்க வேணாம் என்று. சிலாக்கள் பயந்து கஅபாவை இடிக்க போறாங்க. அவங்க என்னத்துக்கு இடிக்க போறாங்க? நல்லா கட்டுறதுக்கு. இருந்த மக்கள் சிலாக்கள் பயந்தாங்க, கஅபாவை இடிக்க போறாங்க, என்னமா அதாபு வந்துடும் என்று கொஞ்சம் பேர் மினாவுக்கு ஓடினாங்களாம். நமக்கு இவ்விடத்தை இருக்கிறாரோ அதாபு இறங்கிடும் என்று பயந்து மினாவுக்கு ஓடினாங்களாம். அவங்க அதையே தான் கவனிக்கல. நீக்ரோ காராக்கள்ல ஒரு குரூப்பை கூப்பிட்டு கஅபாவை இடிக்கும்படி சொன்னாங்க. முழுமையாக இடிக்கப்பட்டது ஹிஜ்ரி 64ஆம் ஆண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இட்ட முறைப்படி கஅபாவை அவர்கள் கட்டி முடித்தார்கள். இவ்வாறு கஅபாவின் வரலாறு நீண்ட வரலாறு, குறுகிய நேரத்துக்குள் சொல்ல முடியாது. இந்த கஅபா பத்தின டைமில் உள்ளாலத்தில் அடக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் உள்ளாலம் எங்க கர்நாடகா மாநிலத்தில் உள்ளாலம் என்கிற இடத்தை அடக்கப்பட்டிருக்காங்க. சையீத் முஹம்மத் ஷரீஃப் அல் மதனி உள்ளாலமி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். சையீத் முஹம்மத் ஷரீஃப் அல் மதனி உள்ளாலமி, அவங்க மதீனா வாசி.
மதீனாவிலிருந்து கர்நாடகா மாநிலத்துக்கு இஸ்லாத்தை பரப்புவதற்காக வந்தவர்கள். இன்று அவர்களின் பெயரில் பல கல்லூரிகள் இயங்குகின்றன. முகமது ஷரீப் அல் மதனி உல்லாலமி அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் உல்லாலத்தில் உது செய்து கொண்டிருக்கும் பொழுது உது செஞ்சு கொண்டிருக்க கூட இப்படி தண்ணி அள்ளி இப்படி எத்திருக்காங்க. பக்கத்தில் இருந்தாக்களுக்கு விலங்கல்ல. முடிஞ்ச ஒண்ணு கேட்டாங்க, என்ன நாயகமே தண்ணி அள்ளி எத்தினீங்க உது செய்ய? சொன்னார்கள், காபா பத்தியது, காபாவின் துணிகள் எரிந்தன, அதை நான் அணைத்தேன் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். வெளிமாற சக்தி. உல்லாலத்தில் இருந்து மக்கா முக்கர்ரமாவில் உள்ள காபா பற்றியதை அணைத்தார்கள் முஹம்மது ஷரீப் அல் மதனி உல்லாலமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எனவேதான் இது ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் பரக்கத்துக்காக காபா பற்றிய சில குறிப்புகளை நாம் இங்கே கூறினோம். இன்றைய ராத்திரி மஜ்லிஸில் அனைவரும் ஷேகுனா மிஸ்பாஹி என்பவர்களின் வாழ்நாள் நீளமாக வேண்டும் என்றும் அவர்களின் உடல் ஆரோக்கியம் நீளமாக வேண்டும் என்றும் நீண்ட நாட்கள் அவர்கள் எங்களுடன் வாழ வேண்டும் என்றும் பிரார்த்திக்கும்படியும், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஷேகுனா மிஸ்பாஹி என்பவர்களின் வாழ்நாளை நீளமாக்கி வைப்பாயாக, அவர்களுக்கு பூரண உடல் ஆரோக்கியத்தை வழங்கி வைப்பாயாக, அவர்களின் ஹயாத்திலே எமது பத்ரியா ஜும்மா பள்ளிவாயிலை கட்டித் தருவாயாக, இங்கே புதிய ஜும்ஆவை ஆரம்பிப்பதற்கு அருள் புரிவாயாக, எங்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக, எங்களின் நோயாளர்களின் நோய்களை குணப்படுத்துவாயாக, கடன்காரர்களின் கடன்களை நீக்கி வைப்பாயாக, அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.